60 வயதான ராஜ கணபதி ஸ்டோர்ஸ் முதலாளி ராஜசேகரன் நாள் தவறாமல் அவர் கடை தெரு வழியே வாக்கிங் சென்று கொண்டிருக்கும் பல மனிதர்களை பொறாமையுடன் பார்த்து கொண்டே வியாபாரம் செய்து கொண்டிருப்பார். மோகன் ராஜசேகரனை விட 10 வயது அதிகமாக வயதானவர் என்பதாலும் மிகவும் திடகாத்திரமாக இருப்பதாலும் மோகன் மீது சற்று கூடுதல் பொறாமை. ஒரு நாள் ஏதோ ஜாமான் வாங்கி கொண்டிருந்த மோகன் ராஜசேகரனை பார்த்து, சார், உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் இல்லை என்றால் நீங்களும் ரிட்டையர்டு ஆகி எங்களை போன்று தினமும் வாக்கிங் சென்று ஆரோக்கியமாக இருக்கலாமே என்றார். வெகு நாட்களாக உள்ளே உறங்கி கிடந்த அந்த பணி ஓய்வு ஆசை தீயாக பற்றி கொண்டது ராஜசேகரனுக்கு. ஒரு சில வாரங்களில் கடையில் உள்ள ஜாமான்களை எல்லாம் தள்ளுபடி விலைக்கு விற்றுவிட்டு கடையை காலி செய்துவிட்டார் ராஜசேகரன். மிகப்பெரிய பாரம் தலையில் இருந்து இறங்கிய உணர்வுடன் புதிதாக வாக்கிங் ஷூ வாங்கி அணிந்து கொண்டு அவரும் ஆனந்தமாக தினமும் வாக்கிங் மற்றும் உடற்பயிற்சி செய்து வந்தார். மாதங்கள் பல சென்று ஒரு நாள் தன் பழைய கடை இருந்த தெருவழியே வாக்கிங் சென்றபோது தன் நெடுநாள் வாஜஸ்தலமாக இருந்த கடையை பார்த்தார். ராஜ கணபதி ஸ்டோர் என்ற பெயர் பலகைக்கு பதிலாக அங்கே பல வண்ண விளக்குகளோடு புத்தம் புது பெயர் பலகை மோகன் ஸ்டோர்ஸ் தொங்கிக் கொண்டிருந்தது. வியப்புடன் பார்த்தபோது உள்ளே அதே மோகன். என்னை காலி செய்ய வைத்துவிட்டு இப்போது நீங்கள் கடை ஆரம்பித்து விட்டீர்களே, ஊருக்குத்தான் உபதேசமா என்று கோப வேசத்துடன் கொந்தளித்தார் ராஜசேகரன். ராஜசேகரன் சார், கடைக்குள்ளே வந்து என்னை பாருங்கள் என்றார் வேதனையுடன் மோகன். ராஜசேகரன் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கடைக்கு வெளியே ராஜசேகரன் பார்த்தபோது அங்கிருந்த சக்கர நாட்களில் மோகன் ஒரு விபத்தில் கால்களை இழந்ததற்கு மௌன சாட்சியாக நின்று கொண்டிருந்தது.